ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டீஸ் கிச்சனில் மட்டன் நெஞ்செலும்பு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 250 கிராம்ஸ் நெஞ்செலும்பு எடுத்திருக்கேன். இதை ப்ரெஷர் குக்கரில் போட்டுடலாம். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு அலசிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 தக்காளி பெருசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா விசில் போட்டு ஒரு 6-7 விசில் வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஸ்டார் அனீஸ், சோம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கல்பாசி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 7 பல் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் 4 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். இது சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டால் போதும். இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கிறவங்கள மட்டன் சூப் அதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்புவை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சா போதும், நம்ம சூப் ரெடி. காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாயை கீரி கடைசியில் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும், அவ்வளோதான். மட்டன் ரசம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.